கண்ணி ஆமா இதோ இந்த ஐவேலாங்காடு வந்திருக்கிறோம். ஆமாங்க. இந்த பத்மாசன் எங்க இருக்கிறான்னு பார்க்கலாம். தேடி பார்க்கலாம். அதோ இதோ போகிறேன் அதோ இதோ என்ன பண்ற? என்னடா பண்ற? இதாது 10 மணிக்கு தான் 9 மணிக்கு. ஓ இது போடா ஏய் மாமா வாடா. அக்கா வந்திருக்கன்றியா? என்னடா ஆடி பாஸ் அக்கா வந்திருக்கியா? கைது காசு சொல்லுடா. ஓய் ஓ ஓய் நான் போகக்கூடிய வேலை போனா போட்டோம் இதை பார்த்தா எப்படி எப்படி அந்த யாதூரே பெண்ணே அந்த யாதூரே நம்மளை காம ஆசைக்கு ஈடுபடுக்கிறான். அதனால அவன் மீது நாமல் ஆசையா இருக்கும்படி அவனிடத்தில் நடிக்க வேண்டும். மாமா ஆசையாகுவே மாமா ஆசையாகுவே எனக்கு ஒரு அங்கலாப்பு அங்கலாப்பா
எனக்கு ஒரு அங்கலா போய் விளையாடுறதுக்கு என்னடா அங்கலா போறீங்க? எனக்கு ஒரு புள்ள கேட்கல. இவனை பார்த்த உடனே எனக்கு எப்படி எப்படி எல்லாம் கேள்வி தெரியுமா? புரியுது? அப்பா, அப்பா, அப்பா. ஆமா ஆமா ஓய், 16 வயது வந்த மானே மானே, பாடா பாடுத்துறதே கேளு. வண்டி தப்பு அடிக்கலாப்பா. பேரழகு எப்பேறப்பட்ட பேரழகு. அப்படி பார்க்கிற போது பாப்பா, மாமா I love you. உன்னை கண்டவுடனே காமதேரியால் உதையா காமதேரியால் உதையா கண்டாலும் சோறுதையா என்னோடு பேசுமனாரா டக்குன்னு போய் கட்டி பிடிச்சா. அதாண்ட உனக்கு ஏத்து ஜோடியா? உன்னை பார்த்த உடனே ஒரே முறையாக அப்படி பாக்குறோம். இப்படியெல்லாம் ஆசை வைத்தால் பத்மாசுரன் அவனுடைய அவனுக்காக காமத்தை அதிகரிக்க வேண்டும். ஆமா அதனால மாமா யாம் ஒரு ஊத்து கூடி நான் தாரை ஊத்து கூடி மாமா என்ன சொல்லி கூடி மாமா மாமா யாம் ஒரு ஊத்து கூடி நான் தாரை ஊத்து கூடி மாமா என்ன சொல்லி கூடி மாமா மாட்டுக்காண்ட கை போட்டு எப்படி இன்னைக்கு போயிடறான்டப்பா போயிட்டா. டேய் தம்பி மாட்டில வரடே. டேய் பாப்பா அங்க இருக்கா வண்டி பிடிச்சி சரியாப்பா. வண்டியில் பாப்பா. மாமா அதனால இடத்துல சேரவன் சொன்னா ஆமா நான் சொல்றது நீ செஞ்சியானா நான் சேர்த்துக்கிறேன். என்ன சொல்ற மாமா உனக்காக பாரு இந்த ஊரை நான் எடுத்துக்கிறேன். இவனே பலி கொடுத்துறான். ஆ, அவனையும் பலி கொடுத்துறான். பாரு எப்பேற்பட்டவன் இருந்தாலும் சரி ஆ. உன் பாத்திரம் உழ வைக்கலாம் உழ வைக்கலாம். அதனால ஆனா நானும் உன் பாத்திரம் உழுவேன்.
மாமா ஓய் என்ன செய்வது தெரியுமா ஆஹா. இந்த காடு கடல்லாம் சுத்தி சுத்தி ஓஹோ இடத்துல சேர வேண்டும் சொன்னா இடத்துல துர்நாற்றம் வீசுகிறது. என்ன எடுத்துடலாம் டோய் டோய் வரங்க நின்னா காய் கீழே தந்துடுறா. அடிக்குதா பாரு கர்மா என்னடா தப்பு எப்போ அதனால ஆஹா. இடத்திலே துர்நாற்றம் வீசுகிற காலத்தினாலே ஆஹா. இடத்துல சேரலாம் சேரலாம் என்று நினைத்தாலும் ஆஹா. உன்னுடைய துர்நாற்றத்தினால் உன்னிடம் சேர முடியவில்லை. ஓஹோ அதனால என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? குளக்கரை சென்று ஆஹா. குளித்துட்டு வந்தா உன் இடத்துல நான் சேர்றேன். ஓ அதுதானா ஆமா அது குளித்துட்டு வட்டா சேர்த்துக்கலாமா வந்தேன போது உடனே சேர்த்துறேன். உன்னை முட்டிக்கலாமா உன்னை கட்டிக்கலாமா நான் ஒட்டிக்கலாமா அப்பா அப்பா இது எல்லாம் என்ன ஐயோ அப்படி போடு. எங்கடா அந்த குளம் அப்பா பாப்பா யாராப்பா தண்ணி காஞ்சி போச்சா ஓஹோ இந்த ஒரு பக்கம் இல்லைன்னா என்ன போய் இந்த ஒரு பக்கம் இல்லைன்னா என்ன போய் ஏடா ஏய் ஏடா மகாராஜா ஏங்க சொல்லுங்க காதுல என்பத்துல லவ் யூ பண்றேன் ஆமாமா லவ் பண்றேன் நீ என்ன லவ் பண்றியா உண்டே போய் பண்ண ஏடா கேவலம் அவன் எப்பேற்பட்ட அழகு ரோசா முல்லை முட்டு ஆமா அவ காதோர நானு வச்சு ஆ, அழகு 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 அளந்து பாப்போம் அப்படியா ஆனா உன மூஞ்சிக்கியா அப்படி பார்த்தா எனக்கு எதிரா அவன் தான் வருவானாட்டுக்குது ஓய் இப்படி குளக்கரைகளெல்லாம் தேடி போகிற போது ஆமா தண்ணியே கிடையாது கிடையாது ஏன்னா அது ஒரு பக்கம் தானா ஆ ஏய் ஓய் இந்த ஒரு பக்கம் தானா இல்ல இல்ல ஓய் பட்டாதி சை கண்ணாடி இந்த பத்மாசுரனாகப்பட்டவன் 4 திசையும் அலைகிறான். குளக்கரை கிடைத்தால் போதும், தண்ணீர் கிடைத்தால் போதும், அந்த தண்ணியிலே குளித்துவிட்டு அந்த பெண்ணை சேர வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு குளக்கரை தேடி நீர் ஜலமில இருக்கும் இடத்தை தேடி செல்கிறான். காரணம் என்ன? இந்த சாட்சாதி ஆண்டவராகப்பட்டவர் எங்கேயுமே எந்த குளத்திலையும் தண்ணி இல்லாமல் படிக்கு சாபத்தை கொடுத்து விட்டேன். அவன் எந்த திசை சென்றாலும் ஜலம் என்று சொல்லக்கூடிய நீர் கிடைக்காது. அவனால் குளிக்க முடியாது. மறுபடியும் என்ன இடத்துல தான் வந்தாகணும். ஆமாங்க டோ டோ பையா ஏடா ஓய் ஏய் டோ ஒரே அங்கலப்புடா ஏடா யா மகாராஜா டோ அந்த பொண்ணு மலை எடுத்து காதல் வாக்குதுடா ஏதோ காதல் பண்றியா காதல் வந்திருக்குதுடா டேய் காதல் பண்ண ஜெபு பிச்சின் போயிடா திக்குல் பையனே வாராப்பா காதல் பண்ண ஜப்பு வச்சுக்குதாமே பின்ன காதல் பண்ண அங்க ஜெபு நிக்குமா டோடாக்கு இடுப்புல பண்றங்கடா இடுப்புல் பண்றியா டோ டோ ஓய் இப்படி 4 திசை பார்க்கிற போது ஆமா எங்க பார்த்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல 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 எப்படியே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. காலகத்துல கிடையாது இல்ல எப்படியே நம்ம நாடா இருந்தா எவ்வளவு தண்ணி தண்ணிக்குது ஓய் ஆமா இருந்தாலும் அந்த பெண்ணிடத்துல கேட்கலாம் ஆ ஏதாவது ஒரு வழி சொல்லும் ஆமா ஆமா அதன்படியே நம்ம போயிடலாம் போலாம் நைஸ் பண்ணிடலாம்டா நானும் வரேன் சிவேகையும் நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரு உங்களை வைத்தேன். ஆமா. மச்ச நாடுக்கு சிறப்பு வங்கி பாரதம் பிறந்த பொண்ணு ஆடாக விளங்கக்கூடிய அரங்காபுரம் கிராமம் இல்லையா? அரங்காபுரம் கிராமத்தில் பாதுகாப்பாக வைத்தேன்.
பச்சை பண்ணாரும் சாரதி அண்ணாரும் என்னுடைய வேடத்தை பாராட்டி எனக்காக 150 சொல்லி அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள் இல்லையா? அள்ளி கிளை இழுத்து 1000 கிளையோடி மூங்கல் போல் தரித்து குஷியாமல் இருந்து வட்டிலும் தொட்டிலும் வடியாமல் பால்கடல் உண்டாகி இந்த ஐயப்பனுடைய சன்னதியாகப்பட்டது எவ்வாறு ஓங்கி 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 வளர்கிறதோ அதை போல பச்சை பண்ணாருடைய குடும்பத்தாரும் சாரதியனாருடைய குடும்பத்தாரும் அவருடைய இல்லமாகப்பட்டது செழிச்செழித்து இந்த ஐயப்பனுடைய சன்னதி எவ்வாறு ஓங்கி வளர்கிறதோ அதை போல ஓங்கி ஓங்கி வளர சொல்லி ஆண்டவரை பார்த்துக்கிறோம். அவரால் கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு எனக்காக. பாப்பா மாமா பாப்பா பாப்பா மாமா எங்கை பார்த்தாலும் நதிக்கரையே தண்ணி கிடையாது, குளங்களில் தண்ணி கிடையாது. 4 திசை பார்த்துட்டேன், தண்ணி கிடையாது. ஆபத்துக்கு பாவம்ல ஒரே ஒரு டைம் நாளைக்கு குடிக்கலாமே மாமா. ஏயா அப்படி இந்த துர்நாற்றத்தோட சேர்ந்தது உண்டானால் நீ சேர்ந்தாலும் சேர்ந்துருவே. என்னோட எனக்கு வந்து உன்னோட சேர்வதற்கு விருப்பம் கிடையாது. அதனால அந்த பக்கம் கொஞ்சம் இல்லைங்க. பக்னாசுரனாகப்பட்டவன் இப்பொழுது சேர முயற்கிறான், சேர துடிக்கிறான். இருந்தாலும் அவனை சேரக்கூடாது. எந்த திசையிலும் தண்ணி இல்லாம செய்து விட்டோம். என் காரணம் என்ன? குளத்தில் குளிக்க விடுவது சொன்னா குதித்து எழுந்து வந்து விடுவான் இல்லையா? சிரம் மீது தலைக்கு மீது கை வைக்க முடியாது இல்லையா? கை வைக்காமல் குளித்து விடுவான். அதனால அந்த தண்ணி இல்லாத செய்த காரணம் அதுதான். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆடு மாடு என்று சொல்லக்கூடிய இந்த கால் அடியிலே இந்த குளசு இருக்குது பாத்தியா? அந்த குளசுல சிறிதளவு ஜலம் பெருக வேண்டும். தண்ணி இருக்கும், தண்ணி பெருகுபடி செய்ய வேண்டும். அந்த ஜலத்தை தொட்டால் போதும், அவன் சிறு மீது கை வைத்தால் போதும், அவன் மாண்டு விடுவான். அதனால இந்த ஆடு மாடு சொல்லக்கூடிய குளசுல தண்ணி நிரம்பும்படி இப்ப வரமளிக்கணும். ஆகட்டும், அப்படி ஆகட்டும் மாமா. பாப்பா அப்படி இருந்தாலும் குடிக்கலாலும் பரவாயில்ல மாமா. அப்படியா அப்படியா அப்படி என்னோட சேர வேண்டும் சொன்னா குடிக்கலாலும் பரவாயில்ல. இந்த காணகத்துல என்னென்ன பண்ணி தெரியாது, அந்த பாவத்தை அனுபவிக்க முடியாது. அதனால என்ன செய்ய வேண்டும்? இதோ இந்த காணகத்தின் வழியாக சிறிதளவு நடந்து போனா என்ன தெரியும்? இந்த ஆடு மாடு சொல்லக்கூடிய ஆடு மாடு அடியில அந்த குளசிலே ஜலம் இருக்கும். அந்த ஜலம் கொஞ்சம் இருந்தா கூட போதும். அதை தொட்டு இந்த தலையில் மீது நீவி கொண்டு போனால் போதும். நீவிட்டு வந்தா என்னோட சேரலாம். அப்படின்னா சேரலாம்னா சொல்லிடலாம். போய் தலைவி கொண்டு சீக்கிரமாக அப்படி பஞ்சு நிலை போட்டு எருக்கடிக்குதா இதெல்லாம் உனக்கு தகுதியே பத்தாயிரம் தம்பியா? மாமா எனக்கு ஆசை அதிகமாக காமநடி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதனால என்னுடைய காமம் தீர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஆசை இருக்கும் போதே நினைத்தால் தான் காமம் தீரும். அப்படியா? அதனால என் ஆசை குறைவதற்குள்ளாகவே படான்னு சென்று அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து தலைமையில நீவி கொண்டு வர வேண்டும். அப்படி அவன் 10 நேரம் சீக்கிரம் போட. கொஞ்சம் பட்டா அது போதும். சீக்கிரம் போனா பத்மாசுரனாகப்பட்டவர் இந்த ஆடு மாடு சொல்லக்கூடிய மாட்டினுடைய குளசு வைக்கக்கூடிய அந்த குளசிலே சிறிதளவு ஜலம் இருக்கும்படி வரமளித்தேன். அதே போல அந்த குளசிலே சிறிதளவு ஜலம் இருந்தது. அந்த ஜலத்தை தொட்டு அவன் சிரம் மீது கை வைத்தான். அவனுடைய சிரமாகப்பட்டது பற்றி எரிந்து விட்டது. பத்மாசுரன் மாண்டு விட்டான். இப்பொழுது என்னுடைய மைத்துனாக விளக்கக்கூடிய 2011 நேத்திரபுரத்து சிவபெருமான் 5 வேளாங்க ஆயாக இந்த கானகத்திலே குடும்பம்
அப்படி கைவேளாங்காயாக உருமாறி இந்த கானகத்துல இருக்கின்றான். அதனால இந்த ரூபத்துல கூப்பிட்டா பத்மாசுரனுக்கு பயந்து கண்டிப்பா அவன் வரமாட்டான். அதனால என் சுயமாக உருவமாக இருக்கக்கூடிய சாட்சாதி ஆண்டவராக உருமாறி வருகிறேன். அப்பொழுது என்னுடைய மைத்தனாக விளங்கக்கூடிய சிவபெருமானை மீட்க வேண்டும். ஆகிட்ட உருமாறி வருமா பயப்படாத, நான் வந்திருக்கிறேன். வா இந்த பத்மாசூரனுக்கு பயந்துதான் நான் ஐவேளங்காயாக உருமாறி ஐவேளங்காயிலே ஒளிந்திருக்கிறேன். பத்மாசூரன் இல்லை தைரியமாவா மைத்துனா என்று சொல்கிறாய். நான் எதையே நம்பி வந்து பத்மாசூரன் நான் என்ன அவதாரம் எடுத்தேன்? மோகினியாக அவதாரம் எடுத்து அவன் கண்ணுக்கு முன்னே தோன்றி என்னிடத்துல அவன் மோகித்து நான் செய்த சூழ்ச்சியால் மடிந்து விட்டான். வாரும் மைத்துனா, வாரும். கவலைப்படாது. ஆமா, கவலைப்படாது. ஆண்டவா, என் உயிரை காத்த ஆண்டவா, என்னை கோரி கடுமையான தவம் செய்தான் பத்மாசூரன். அவன் கேட்ட வரத்தை கொடுத்தேன். வரத்தினால் நான் பட்ட பங்கம் பெருசு. ஆண்டவா, அப்பேற்பட்ட கொடிய பத்மாசூரனை கொன்று விட்டேன் என்று சொல்கிறாயே, எந்த உருவத்தினாலே அந்த பத்மாசூரனை கொன்றார்? சாமி, அப்படி கேட்டீங்கன்னா உங்க மச்சான் சொல்ல மாட்டாரு. கண்ணு முன்னதான் அவருக்கு உருவத்தை காட்டுவாரு. ஆண்டவா, எத்தனையோ அரக்கர்களை கொல்வதற்காக எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கிறார். இந்த பத்மாசூரனை மடிப்பதற்காக நீ என்ன அவதாரம் எடுத்தார்? நான் எடுத்த அவதாரத்தை காட்ட வேணுமா? இல்ல, நீ என்ன அவதாரம் எடுத்தீங்க? பெண் அவதாரம் எடுப்பேன். மாய மோகினியாக எடுத்து பத்மாசூரனை மடித்திருக்கிறார். ஆனால் ஆண்டவா, அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் இந்த உருவத்தையே நான் கண்டிருக்கிறேன். அதே பெண் உருவம் மாய மோகினியாக அவதாரம் எடுத்து என்று சொல்கிறாயே, அந்த மோகினி பெண் அவதாரத்தை என் கண்ணார பார்க்கணும். அப்படியா? பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். காரணம் என்ன? அபயம் என்று நினைத்தால் போதும் ஆண்டவர் உருவத்திலே சாட்சாதி ஆண்டவராக நின்று காட்சியளிப்பேன். இருந்தாலும் இந்த நாளிலே பெண் உருவத்தை நடந்து காட்ட வேண்டும். அதனால காட்டணும், சாதாரணமா காட்டக்கூடாது. இதுக்கு போற காட்டணும். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு இந்த உருவத்தை நான் ஒருபோதும் பார்த்தது கிடையாது, கண்டதும் கிடையாது. அப்படி இருந்தும் என் உயிரை காப்பதற்காகவே சாட்சாதி பெருமான ஆண்டவர் இந்த மாய மோகினி அவதாரம் எடுத்திருக்கிறாயே. ஆமா, இந்த மோகினி அவதாரத்தை பார்த்தா இந்த உலகில் உள்ள உயிருள்ள ஜீவராசிகளிலே மிஞ்சி நிற்பவன் நான் ஒருவனாக தான் இருக்க வேண்டும். அதனால ஆண்டவா, உன்னை இந்த அவதாரத்திலே பார்த்தவுடனே எனக்கு எவ்வாறு உள்ளது? அடிமாடியன் மயிலே வேண்டாம் அடிமண்டியாவாட அடிமாடியன் மயிலே
அடி வந்தியாலான எந்த குயிலே ஜீவராசியரிலே மிஞ்சி இருப்பவன் நான் ஒருவனே இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே எனக்கு காம பசி ஆகுது. அதுக்குதான் என்னுடைய உருவத்தை காட்ட மாட்டேன். என்னுடைய பெண்ணுருவத்தை பார்த்தால் மயங்காத ஆண்கள் யாரும் கிடையாது, வேண்டாம் என்று நானும் சொன்னேன். இவன் கேட்கல. மாமா இந்த உருவத்தை காட்டு காட்டு என்று சொன்னான். நானும் சுய மறந்து இந்த உருவத்தை பெண்ணுடைய உருவத்தை அவனுக்கு காட்டி விட்டேன். இவன் விட்டால் என்னை சேர்ந்து விடுவான், சேர்ந்தால் ஏதாவது வியோசனம் வந்து விடும். அதனால அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயிலே மண்ணு என்று சொல்லி இந்த அரியத்தை இந்த சிவனார் சேர்ந்ததை உண்டானால் ஏதாவது ஆபத்து ஏற்படும். வேண்டாம் வைக்கலாம், வேண்டாம். எத்தனை சொன்னாலும் என் சித்தத்தை கேட்காது. எந்த உயிருக்காக பயந்து நான் ஐவேலாங்காய் அவங்க மாறினேனோ அந்த உயிரே பறிப்போனாலும் சரியே உன்னை கட்டி அடைத்து என்னுடைய காமப்பதியை தீர்க்காமல் போகிறாயா? உண்மைதான். அடியே பெண்ணே, அடியே பெண்ணே. ஆனால் ஆண்டவா வைத்தனா என்ன விந்தைகளும் என்ன உன்னுடைய மாயமோகனி அவதாரத்தை பார்த்தவுடனே எனக்கு காமப்பதி அதிகமாக உடனே உன்னை கட்டி அணைக்கலாம் என்று நான் ஓடோடி வருகிறேன். யாரா இந்த சிவனுடைய வீரியமாகப்பட்டது வெளிப்பட்டு உன்னுடைய கரத்திலே விழுந்தவுடனே ஒரு குழந்தை உறுப்பினமாகிவிட்டதா? உண்மைதான் வைத்தனா. இப்போது இந்த குழந்தையை நம்ம என்ன செய்வது என்றால், இந்த கானகத்திலே நீ செய்த தவறு உண்மைதான் இல்லையா? இந்த சிவபெருமான் இந்த மாயமோகனிடத்திலே சேரலாம் என்று ஆவலாக ஓடுகிறேன். இந்த சிவபெருமானுடைய வீரியமாகப்பட்டது வெளிப்பட்டு உடனே அந்த மோகினி பெண்ணானவள் கரத்திலே விழுகிற நேரம் கரத்திலே ஒரு குழந்தை உண்டாகிவிட்டது. இந்த அரிக்கும் அரணுக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தை இது. அப்படியே ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நானும் கையிலாக போக முடியாது, நீனும் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வைகுண்டம் போக முடியாது. இந்த குழந்தை போக வழிதான் என்ன? இதுக்கு வழி, சரியான வழி ஒன்று இருக்கிறது. பந்தத்தை ஆண்டவருடைய பந்தலராஜன் இல்லையா? உண்மைதான். ஒரு சரியான நாட்டு அரசன் நம்மை கோரி நீண்ட நாளாக தவழ்ந்திருக்கிறான். அவனுக்கு சகல செல்வங்களும் இருந்தாலும் கூட அவனுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி கணவனும் மனைவியும் அண்டவா குழந்தைக்கு இந்த அரணுக்கும் அரிக்கும் சேர்ந்து பிறந்ததனால, இந்த அரியுடைய கரத்திலே பிறந்தத கையிலே பிறந்ததனாலே இந்த குழந்தைக்கு கையப்பன் என்ற ஒரு பெயரும், நம்மை கோரி நீண்ட காலமாக தவம் செய்து கொண்டிருக்கிறான் கேரள மாநிலம் பந்தலத்தை ஆட்சி செய்யக்கூடிய பந்தலராஜன். ஆமா, அப்படி பந்தலராஜன் நீண்ட காலமாக நம்மை கோரி தவம் செய்ய காரணம் குழந்தை பாக்கியம் இல்லை என்று. ஆமா, இந்த குழந்தை உன்னாலும் வளர்க்க முடியாது, என்னாலும் வளர்க்க முடியாது. இதோ என்னுடைய கரத்திலே இருக்கக்கூடிய மணிமாலையை சூட்டி இந்த குழந்தையை நம்ம எங்கே விட வேண்டும்? பம்பா நதி கரையின் அருகாமையிலே இந்த குழந்தையை நம்ம கிடைத்ததே உண்டானால் பந்தலராஜன் நிச்சயமாக வேட்டையாட பம்பா நதி கரை வருவார். வேட்டையாடி விட்டு நீர் பெறுவது அருந்துவதற்காக பம்பா நதிக்கரையில வருகிற நேரம் நிச்சயம் இந்த குழந்தை பந்தலராஜன் கண்ணுக்கு புலப்படும். அந்த பந்தலராஜனாலே வளரட்டும். இதோ என் கரத்தில் உள்ள இந்த மணிமாலையை நாம் சூட்டி இருப்பதனால மணிகண்டன் என்று ஒரு பெயர் இருக்கட்டும். ஆகட்டும் சுவாமி. ஆண்டவா, இப்பொழுது நம்மை கோரி தவம் செய்யக்கூடிய பந்தலராஜன் நினைவாகவே பம்பா நதி கரையின் அருகாமையிலே இந்த குழந்தையை விட்டு விடலாம். அப்படியே ஆகட்டும். ஆகட்டும். இத்தோடு அரிக்கும் சிவனுக்கும் இந்த கானகத்திலே பத்மாசூரன், அதாவது பத்மாசூரனுடைய அகங்காரத்தை ஒழித்து இந்த நேரத்திலே ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது. ஏற்கனவே ஹரிச்சந்திரன் சந்திரமதி பிறந்ததை போல் இந்த குழந்தை பிறந்து விட்டது. இந்த குழந்தை எதற்காக பிறந்தது என்றால் பந்தலராஜனுடைய குழந்தை இல்லாத பாக்கியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த வழியாக அந்த அரசன் வேட்டை மார்க்கமாக வருகிறான்.
அந்த குழந்தையை எடுத்து பந்தலராஜன் வளர்ப்பான். இவன் மணிகண்டன் என்று பெயரை வைத்திருக்கிறோம். ஐயப்பன் பிறந்திருக்கிறார். உண்மைதான். அப்போது எப்படி என்றால் இந்த பத்மாசூரன் வதைய ஐயப்பன் பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகம் எங்களால் இயன்றவரை ஆடினோம் பாடினோம். இந்த நாடகத்திலே யாதொரு பிழையர் இருந்தாலும் தங்களை மன்னிக்க வேண்டும் என்று மகா பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த பத்மாசூரன் வதைய மணிகண்டன் பிறப்பு ஐயப்பன் பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகத்தை இத்தோடு முடித்துக் கொள்கிறோம். சபா வணக்கம். சீதாராம பஜே பஜே வண்ணா சீதாராம